இல்லாம நோய் நொடியோட வாழ்ற என்னை எல்லாம் விட்டுட்டு இவனோட உயிரை ஏன் பறிச்சான்னு எனக்கு தெரியலையே. அவன் பெத்த பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? தாத்தா, ஏன் தாத்தா அழுவுறீங்க? அப்பா ஏன் இப்படி படுத்துட்டு இருக்காரு? அவருக்கு அடிபட்டுருச்சா? அதனாலதான் வர லேட் ஆயிடுச்சா? இது தெரியாம நான் அப்பா கிட்ட பேசாம இருந்துட்டேன். நான் சாரி கேட்டுக்கிறேன். அவர் என்கிட்ட பேச சொல்லுங்க தாத்தா. சொல்லுங்க தாத்தா. அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க தாத்தா. அம்மா அழாதம்மா. அப்பா நம்ம மேல கோவப்பட மாட்டாரு. அவர் சும்மா படுத்துட்டு இருக்காரு. நான் பேசிட்டேன்னா எழுஞ்சிருவாருமா. அப்பா, அம்மாவையும் தாத்தாவையும் ஏன் அழ வைக்கிறீங்க? எழுந்துருங்க, எழுந்துருங்கப்பா. நான் உங்க மேல கோவமா இல்ல. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே கோவப்பட மாட்டேன். எழுந்துருங்கப்பா, ப்ளீஸ்மா எழுந்துருங்க. கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இன்னும் படுத்துட்டு இருக்கீங்க? ரொம்ப வலிக்குதா? நீங்க கண்ணு முழிச்சு பேசுங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். எழுந்துங்கப்பா, நான் தான் பேசுறேன்ல. அம்மா எழுந்துக்க சொல்லுங்கம்மா. அப்பா, இப்ப மட்டும் நீங்க கண்ணை திறந்து என்ன பார்க்கலனா அப்புறம் நான் உங்ககிட்ட மறுபடியும் கோவமாயி பேச மாட்டேன். அப்ப நான் உங்ககிட்ட பேசாம இருந்தா பரவாயில்லையா? அம்மா, அப்பா கிட்ட நான் பேச மாட்டேன். தாத்தா, நீங்களும் பேசாதீங்க. எங்க உங்க பொண்ணு கேக்குறாங்க, நான் என்னங்க சொல்லுவேன்? எப்ப பார்த்தாலும் யாமினி கிட்ட பேசணும், அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவளை சமாதானப்படுத்தி என் கூட பேச சொல்லு. அவ பேசலன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அவளுக்கு உங்க மேல கோவம் இல்லைங்க, உங்களை கண்ணு திறந்து பார்க்க சொல்றாங்க. அவகிட்ட இனிமே உங்க அப்பா பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாரு, உங்க கூட இருக்க மாட்டாரு. நான் எப்படிங்க சொல்லுவேன்? அம்மா, அப்பா என்கிட்ட பேச மாட்டாராமா? என் கூட இருக்க மாட்டாராமா? ஏமா? நான் என்னமா தப்பு பண்ணேன்? அவர் தானே வரேன்னு சொல்லி ஏமாத்தினாரு. நான் தானே அம்மா கோவப்படணும். அப்பா வந்துட்டாரு, ஆனா பேச மாட்டேங்கிறாரு. அப்பா இனிமே என் கூட இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. நீ அன்னைக்கே சொன்னல, அவர் ஏதாவது வேலையா இருப்பாரு, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. இப்ப பாரு, ஏன் கோவமா இருக்காரு? அவர்கிட்ட நீ சொல்லு நான் எவ்வளவு அழுதன்னு. நீ சொல்லு பாலா, அப்பவாவது என்கிட்ட பேசுறாரான்னு பாப்போம். பாலா, நீ ஏன் பேச மாட்டேங்கிற? அவர்கிட்ட சொல்ல மாட்டியா? எங்க அப்பா கூட புல்லட்ல போக வேண்டாமா? அப்பா உன்கிட்ட பேசுவாரு, நான் சொல்றேன், நம்ம புல்லட்ல போலாம். ஏண்டா அண்ணா,
ஏன்னா என் கூட நல்லா பழகி ஃப்ரெண்டா இருக்கவங்களுக்கு மட்டும் எல்லாம் தப்பாவே நடக்குது. டேய் அது விதிடா, நாம எதுவும் மாற்ற முடியாதுடா. இங்க பார், வாழ்க்கையில பிறப்பு இறப்பும் நாம முடிவு பண்றது இல்லடா. டேய் அவர் இறந்ததுக்கு நாம பெருமை பண்ணணும்டா. இந்த பார், அழுது அவர் நமக்காக விட்ட உயிரை அசிங்கப்படுத்துறாரா? இந்த பார், அடுத்து என்ன நடக்கணும்னு மட்டும் பார்ப்போம். அவர்கிட்ட போய் கேளு என்ன பண்ணோம்னு. இந்த பாருடா, இங்க ஒரு வேலை நடக்கிற மாதிரி தெரியல. பாடியை கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆமாண்டா பாலா, நம்மளால முடிஞ்சது செய்வோம். நீ போய் தாத்தாவை கூட்டு வா. போடா. தாத்தா ஒரு நிமிஷம் வாங்க. தாத்தா இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் நின்றுகிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. என் பிள்ளைக்கு தெரிஞ்சவங்க தானே இருக்காங்க. நான் யாருக்கிட்ட போய் உதவி கேட்பேன்? எங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச என் வீட்டு ஆலமரமே சாஞ்சி கிடக்குதுடா, சாஞ்சி கிடக்கு. தாத்தா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாமினிய மட்டும் பாத்துக்கோங்க. அவன் பக்கத்துல போறதுக்கு எனக்கு பயமா இருக்குடா. அப்பா அப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்காடா. இந்த வயசுல அவளுக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு தலையெழுத்து இருக்குடா. அவளை இனி எப்படி சமாளிக்க போறோன்னு தாண்டா தெரியல. ஐயா, நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா என்னங்கய்யா பண்றது? நடக்க வேண்டியதை கவனிக்கணும் இல்லையா? உங்க பையனோட இழப்புக்கு இந்த நாடே பெருமைப்பட்டுட்டு இருக்கு. நாமளும் அவரை சரியான முறையில் அடக்கம் பண்ணணும்ல. ஆமாப்பா, என் பிள்ளைக்கு எல்லா சடங்கையும் என் கையால செய்யணும்னு தலையெழுத்து இருக்குப்பா. நான் என்ன செய்ய முடியும்? சரி, நான் பணம் தரேன்ப்பா. எல்லாத்தையும் நீங்க இருந்து பாத்துக்குங்க. பணம் பிரச்சனை இல்லைங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தெரிஞ்சவங்களுக்கும் உறவுக்காரங்களுக்கு கொண்டு சொல்லிருங்க. சரிப்பா. சரி, நீங்க போய் நடக்க வேண்டியதை பாருங்க. டேய் சிட்டி, போய் அந்த கவுன்சிலர் சொல்லி அவனை அழைச்சிட்டு வாடா. சோம்பேறி பையன், இந்நேரம் வந்து நிற்க வேணா. இதாண்டா இந்த ஆளு காட்டுற மரியாதை. சரிண்ணா, நான் சொல்லிட்டு அப்படியே சாமியானா பார்த்து வந்துடுறேன். இந்த இடத்துக்கு இதெல்லாம் போதும்டா. சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். டேய் அவங்க கிறிஸ்டின் தானே? ஆமாண்ணா. டேய் போய் அவங்க எந்த சர்ச்சுன்னு கேட்டுக்கடா. நான் போய் ஆமணி வண்டிக்கு சொல்லிட்டு டீ வர்றவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். ம் சரிண்ணா. ஏய் ஏன்டா இவ்வளவு நேரம்? எங்கன்னு அவன் கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஏய் அவங்க இந்த ஏரியா சர்ச்சில் மெம்பர் இல்லையாண்டா, புதைக்கிறதுக்கு இடம் தர மாட்டாங்க. இந்த பார், இவனை வச்சு பேசி எப்படியாவது லெட்டர் வாங்கிடு. அப்புறம் ஓவரா பேசினான்னு வச்சுக்க, இப்பதான் சிஎம் ஆபீஸ்ல இருந்து சிஎம்பிஏ வந்துட்டு போறாரு, அவரை வச்சு பாத்துக்கலாம். சரி சரி பாத்துக்கலாம். ஏண்டா இவன் என்னதானே பண்ணிட்டு அண்ணா வராரு. ஏப்பா விஷயத்தை விவரமா சொல்ல மாட்டியா? கட்சி தலைமையில இருந்து
எனக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அண்ணா நான் தான் சொன்னேண்ணே. என்னத்த சொன்னேன்? மிலிட்ரிக்காரன்னு சொன்னேன். விவரமா சொல்லணும்ல. எனக்கு இந்த ஏரியா புதுசுங்கனால தெரியல. சரிண்ணே, தெரியாம செஞ்சுட்டா விடுங்கண்ணே. சரிப்பா, பாடி எப்போ எடுக்கிறாங்க? மதியானம் 3 மணிக்குண்ணே. சுடுகாடெலாம் சொல்லிட்டீங்களா இல்லை ஆள் அனுப்புவா? அது ஒன்றும் இல்லைண்ணே, அவங்க கிறிஸ்டின்னு, அதான் ஒரு சின்ன பிரச்சனைண்ணே. அதில் என்னப்பா பிரச்சனை? அண்ணே இவங்க இந்த ஏரியா சர்ச்சில் மெம்பர் கிடையாது. பாடியை ஊருக்கு கொண்டு போக விருப்பப்படலை, இங்கேயே புதைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபாதர்கிட்ட சொன்னீங்கன்னா. நான் ஃபாதர்கிட்ட சொல்லிடுறேன்ப்பா, நீ போய் லெட்டர் வாங்கிக்க. வேற என்ன வேணும் சொல்லு. வேற என்னண்ணே, ஃபாதர் லெட்டர் கொடுத்தா எல்லா விஷயம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் உட்காருங்கண்ணே. டே பாலா, அண்ணனுக்கு டீ கொண்டாந்து விட்றா, உட்காருங்கண்ணே. ஏய் சிட்டிக்கு டீடா? இல்லை எனக்கு வேணும். சிவானி, உள்ள போகாத, இங்கே உட்காரு. என்னடா கவிதா, வினோ, வினோ இங்க பாரு. என்னை விட்டு போயிட்டாரு வினோ. வினோ ப்ளீஸ் இவரை வர சொல்லு வினோ. ஏய் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? அவ தான் உன்னை வெறுத்து பார்க்காத மாதிரி ஒதுங்கி போறாள்ல. அதுக்காக நம்ம வெறுத்துற முடியுமா? அவனுக்கு ரொம்ப முக்கியம்ண்ணே. அவ என்னை விட்டு போனாலும் நான் தேடி போய் தான் அவன். நீ தேடி போ, தேடாம போ. இங்க எதுக்கு சிவானியோட அம்மா வந்திருக்காங்க? தெரியலண்ணே, ஒருவேளை யாமினி அம்மாவை தெரியுமோ என்னவோ. அப்படியே இருந்தாலும் அவங்க மட்டும் வர வேண்டியதானே? எதுக்கு அவளை இந்த இடத்துக்குலாம் அழைச்சிட்டு வராங்க? இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. டேய், அவ வந்ததுல உனக்கு என்னடா பயம்? அவ உங்ககிட்ட பேச போறதே இல்ல. பேசினா கூட சண்டை வர வாய்ப்பு இல்ல. அப்புறம் என்ன? அவ கூட பேசாத பத்தி கவலைப்படலண்ணே. அவ முகத்தை பாருங்க, எவ்வளவு பயத்தோட இருக்கா. ஏற்கனவே அவளுக்கு மனசு சரியில்லாம ஏகப்பட்ட பிரச்சனை சுத்தி இருக்கு. இதுல யாமினி அப்பா இறந்த சடலத்தை பார்த்துட்டு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் தான் அவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஆமாண்டா, அதுவும் சிவானிக்கு பிடிக்காத எதிரி வீட்டுக்கு வேற அழைச்சிட்டு வந்திருக்காங்க. யாமினிய போய் திட்டிட போறா. அப்படிலாம் பண்ண மாட்டானே. ஆனா அவளை இங்க அழைச்சிட்டு வராம இருந்திருக்கலாம். ஏன் இங்க அழைச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. எனக்கு இப்ப தாண்டா புரியல. இரு, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன்.
பார்க்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன். நான் எங்க அப்பா சொன்ன மாதிரி நடக்கலன்னா என்கிட்ட கோச்சிக்கிட்டு இப்ப பேசவே மாட்டேங்கிறாரு. இனிமே நான் யார் கூடயும் சண்டை போட மாட்டேன், நல்ல பிள்ளையா இருப்பேன். எங்க அப்பாவை என்கிட்ட நீ பேச சொல்றியா? அவருக்காக தானே நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டு கொடைக்கானல் மால்க்குலாம் புல்லட்ல அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாரு. எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன்னாரு. ஆனா இப்ப என்கிட்ட கோவமா இருக்காரு. நீயே சொல்லு, உங்க அப்பா உன்னை ஏமாத்தினா கோவம் வரும்ல? அதே மாதிரி தானே நானும் பேசாம இருந்தேன். அதுக்கு ஏன் இவர் இப்ப கோவமா இருக்காரு? பரவாயில்ல, இருக்கட்டும். நான் பாலா கூட பேசிக்கிறேன். அவன் எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அவன் கண்டிப்பா இத அப்பா கிட்ட பேசுவான். என் வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போகணும்னு நினைச்சு கூட பார்க்கல. காலையில அவர் வந்துருவாருன்னு நினைச்சேன். ஆனா ஒரு போன் கால் வாழ்க்கையே செதச்சிடுச்சு. அவங்க கால் பண்ணி சொன்னது எனக்கு புரியுது. என் புருஷன் இறந்துட்டாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் பொண்ணுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? அவ அப்பா அப்பான்னு கேக்குறா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல வேணும்? எப்படி எதை பத்தியுமே யோசிக்காம என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. பாலா, அவங்க 2 பேரும் காலேஜில் ஒன்றா படித்தவங்களாம். இவ்வளோ நாள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருந்து இன்னைக்கு பேப்பரில் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சிவானியை கூட்டு போய் வீட்டில் விட்டு வந்துருவா. டேய், எதுக்கு அவங்க அம்மா திட்டுறதுக்கா? கொஞ்சம் பேசாமறா. இன்னும் கொஞ்ச நேரம் தானே, முடிஞ்சதும் கிளம்பிடுவாங்க. ஏய் பாலா, சிவானி உன்னை பார்த்துட்டு இருக்கா பாரு. தாத்தா, டீ. எனக்கு வேண்டாயா. நீங்க உடம்பு முடியாதவரு, ஏதோ சாப்பிடலன்னா பிரச்சனை தான் வரும். டீயாவது குடிங்க. இனி நான் அந்த உலகத்துல இருந்து என்னடா பண்ண போறேன்? நானும் என் புள்ள போன இடத்துக்கே போய் சேர்ந்துடுறேன்டா. இந்த சாக்லேட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா நிறைய வாங்கி தருவாரு. போன தடவை வரும்போது நிறைய பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நான் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு அம்மாக்கு தெரியாம நான் நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்பவும் வாங்கிட்டு வந்திருப்பாரு, பேக்ல வச்சிருப்பாரு. கோபம் போன உடனே என்கிட்ட கொடுப்பாரு. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியா இல்லையா, அதனாலதான் படுத்துக்கிட்டே இருக்காராம். எழுந்திருச்ச உடனே உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஐயோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை போட்டுப்பாங்க. நான் மறந்தே போயிட்டேன். மாத்திரை போட்டா தூக்கம் வரும். அதனாலதான் நான் கூப்பிடும் போது எந்திரிக்கவே இல்லை. நான் கூட என் மேல கோவமா இருக்காருன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை, ரோசி அப்பா மாதிரி எங்க அப்பா இறந்து போகல. பாவம், அவ நிறைய அழுறா. அதே மாதிரி நானும் அழுதுட்டு இருக்கணும். உனக்கு தெரியுமா, இறந்துட்டாங்கன்னா நம்ம கிட்ட திரும்பி வரவே மாட்டாங்களாம், பேசவே மாட்டாங்களாம். இங்க ஒரே சத்தமா இருக்கா, எனக்கு ஏதோ பண்ணுது. தூக்கமா வர மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் படுத்துக்கட்டுமா? படுத்துக்கோ. ஃபார்மாலிட்டிஸ் ஏதாவது இருக்கா சார்? அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். மாணிக்கம், வாங்கண்ணே. என்னப்பா டைம் ஆகிட்டே இருக்குப்பா, எடுத்துடலாமா? சர்ச்சில் வேற டைம் சொல்லிருக்காங்க, அங்க போய் சடங்குலாம் பண்ண வேண்டியிருக்கு. பாலா, போய் தாத்தா கிட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்றா. ம்.
சிட்டி போய் என்னன்னு பாப்போமா? வாங்க வாங்கண்ணே. தாத்தா டைம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எப்படி பாகங்களெல்லாம் விட்டுட்டு போறேன்? அவரை எங்க எடுத்துட்டு போறீங்க? என்ன விட்டு பிரிச்சாதீங்க. அவரை எங்கே இருக்கட்டும். இல்ல, என்ன விடுவிடும் ப்ளீஸ். அவரை நான் அனுப்ப மாட்டேன் மாமா. அவரை அழைச்சிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. மாமா நமக்கு வேற யாருமே இல்ல மாமா. கவிதா, ஐயோ, அவரை அழைச்சிட்டு போகாதீங்க. அவரை அழைச்சிட்டு போக வேண்டாம். வேணும் வேண்டாம்னு சொல்ல வேணும். பெர்னாண்டஸ், பெர்னாண்டஸ், பெர்னாண்டஸ் போகாத. நான் இருக்க மாட்டேன். பெர்னாண்டஸ் போகாத.